NTPL நிர்வாகம் அமல்படுத்து உயர்நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்தாதே பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அலக்களிக்காதே அமல்படுத்து ஊதிய உறவை அமல்படுத்து NTPL நிர்வாகமே வேலை வாங்க இடிக்குது ஊதியம் கொடுக்கதா NTPL ஒரு பார்வை NLC-க்கு ஒரு பார்வையா? தூத்துக்குடி NTPL அடமான நிலைய தொழிலாளர்கள் கடந்த 21 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். NLC அடமான நிலைய ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் அதை அமல்படுத்த மறுத்து நிர்வாகம் தடை உத்தரவு பெற்றிருக்கிறது. 6 ஆண்டு காலமாக NLC ஊதியம் அமல்படுத்தப்படுவது என்று காத்திருந்த தொழிலாளர்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சிய நிலையில் வேறு வழியின்றி 21 நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறோம். 7 சுற்று பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னும் நிர்வாகம் சுமூக தீர்வு ஏற்படுத்துவதற்கு பதிலாக தேவையற்ற கருத்துக்களை கூறி பேச்சுவார்த்தையை தசதி பெறுகிறது. தொழிலாளருடைய ஒற்றை கோரிக்கையான ஊதியம் சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் தொழிலாளர்களை ஆத்திரமூட்டும் நடவடிக்கையில் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. NTPL தொழிலாளர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு கடமை உணர்வோடு இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். எனவே NTPL நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு முன்வந்து ஆரோக்கியமான தீர்வுகளை முன்னெடுத்து நியாயமான ஊதிய உயர்வு வழங்கி சுமூக தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த வேலைநிறுத்தம் தொடரும். ஏற்கனவே 500 மெகாவாட் மின்சார உற்பத்தி முற்றிலுமாக முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அழகும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நிர்வாகம் பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடித்தால் உடனடியாக தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பி செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த அழகை மீட்டெடுக்கவும் மின்சார உற்பத்தியை முழு கொள்ளளவில் கொண்டு வரவும் தயாராக உள்ளோம். எனவே பேச்சுவார்த்தையை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிர்வாகத்துக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து தேவையான ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வாகும். எனவே நிர்வாகம் ஒரு தீர்வோடு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.